ஹாப்பி டே. இன்னைக்கு ஜனவரி 8. ஸ்டாக் மார்க்கெட்ல நிப்டி மெட்டல் இண்டெக்ஸ் தான் அதிகமா அடி வாங்கியிருக்கு. ஹிந்துஸ்தான் ஜிங்க், வேதாந்தா, நால்கோ எல்லா முன்னணி பங்குகளும் 4-5% வரை குறைஞ்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் சில்வர் இண்டெக்ஸ் ரீபேலன்சிங். ப்ளூம்பர்க் கமாடிட்டி இண்டெக்ஸ் வெள்ளியோட அளவு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால வர ஜனவரி 9 முதல் 15 வரை சுமார் $7 பில்லியன் மதிப்புள்ள வெள்ளிய விற்க போறதா சொல்லியிருக்காங்க. இதனால வெள்ளி விலையும் அதை சார்ந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க், சில்வர் பீஸ் எல்லாம் இன்னைக்கு சரிஞ்சிருக்கு. சில்வர் பீஸ் 4% டவுன் ஆயிருக்கு. கடந்த டிசம்பர் மாதம் இந்த பங்குகள் எல்லாம் 30-50% வரை எக்கச்சக்கமா ஏறி இருக்கு. இப்ப இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அவங்களோட லாபத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு காப்பர் மற்றும் ஜிங்க்ல புதுசா முதலீடு பண்றது ரிஸ்க்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலா டாடா ஸ்டீல், ஹிண்டல்கோ போன்ற பங்குகளை 2026 நீண்ட கால முதலீட்டுக்கு கவனிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு டாடா ஸ்டீல் 2% டவுன், ஹிண்டல்கோ 3% டவுன் ஆயிருக்கு. சில்வர் பிரைசஸ் இன்னைக்கு கிலோவுக்கு 4000-5000 வரை குறைஞ்சிருக்கு. மலன்னு குறைஞ்சிட்டு வருது. இதனால சில்வர் ETF-ம் 3% சரிஞ்சிருக்கு. மற்ற பங்குகள் பாத்தீங்கன்னா வேதாந்தா, ஹிந்துஸ்தான் காப்பர் எல்லாமே 3-5% சரிஞ்சிருக்கு. நிப்டி மெட்டல் இண்டெக்ஸ் இன்னைக்கு ரெட் கலர்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து ஏஞ்சல் ஒன், அவங்களோட முக்கியமான போர்ட் மீட்டிங் ஜனவரி 15 நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதுல 2 முக்கிய கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸை பத்தி பேச போறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட், ஸ்டாக் ஸ்பிளிட். செகண்ட், இன்டரிம் டிவிடெண்ட். இந்த டிவிடெண்ட்கான ரெக்கார்டு ஜனவரி 21ன்னு சொல்லியிருக்காங்க. அதோட அவங்களோட Q3 பிசினஸ் அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க. ஏஞ்சல் ஒன்னோட மொத்த கிளைண்ட் பேஸ் இப்போ 35.71 மில்லியனை தொட்டு இருக்கு. இது போன வருஷத்தை விட இந்த வருஷம் 21% அதிகரிச்சிருக்கு. டிசம்பர் மாசத்துல மட்டும் புதுசா 0.68 மில்லியன் வாடிக்கையாளர்கள் இணைஞ்சிருக்காங்க. இது நவம்பர் மாசத்தை விட 35.3% க்ரோ ஆயிருக்கு. ரீட்டைல் டர்ன் ஓவரும் டிசம்பர் மந்த்ல 20.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. F&O மார்க்கெட் ஷேரும் 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் ஆர்டர்ஸ் டிசம்பர்ல மட்டும் 129 மில்லியன் ஆர்டர்ஸ் பிளஸ் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது போன வருஷத்தை விட 8% அதிகரிச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு ஏஞ்சல் ஒன் நான் பார்க்கும்போது 1% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பேங்க் ஆஃப் அமெரிக்காவோட இந்திய யூனிட் மேல செபி இப்போ ஒரு முக்கிய ஆக்ஷன் எடுக்கிறாங்க. 2024 நடந்த ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஏஎம்சி பங்கு விற்பனையில விதிகளை மீறினதா புகார் எழுந்திருக்கு. பிசினஸ் டீம் கிட்ட இருந்த ரகசிய தகவல்களை அவங்க ரிசர்ச் மற்றும் புரோக்கிங் டீம் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சைனீஸ் வால் பிரீச்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டீம் கிட்ட இருக்கிற ரகசிய தகவலை இன்னொரு டீமுக்கு போக கூடாது. ஆனா இது நடந்திருக்கு. இது ஒரு விசில் ப்ளோவர் கொடுத்த புகார்ல தான் வெளிவந்திருக்கு. அந்த டீம் முதலீட்டாளர்கள் வாட்ஸ்அப் மூலமா முக்கிய ஏதோ லீக் செஞ்சிருக்காங்க. இது செபி கண்டுபிடிச்சிருக்காங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா இப்போ இந்த வழக்கை ஒரு செட்டில்மெண்ட் மூலம் முடிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா செபி இதை தீவிரமா விசாரிச்சுட்டு வராங்க. இதோட எதிரொலியா எஸ்டர்டே யுஎஸ் மார்க்கெட்ல உள்ள பேங்க் ஆஃப் அமெரிக்கா பங்கு 1% கம்மியாயிருக்கு. இது ஒரு ரீசன் கம்மியானதுக்கு. அடுத்து மீஷோ ஸ்டாக் இன்னைக்கு திடீர்னு சறுக்கி இருக்கு. 5% குறைஞ்சிருக்கு. லோயர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் லாக்இன் பீரியட் எக்ஸ்பைரி. போன மாசம் வந்த ஐபிஓ 11 கோடி பங்குகளை இப்போ விற்கிறதுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. அதனால மார்க்கெட்ல பங்குகள் அதிகமா வந்து விலை குறையுது. கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர் மெகா அகர்வால் திடீர்னு வேலையை விட்டு நின்னுட்டாங்க. அவங்களுக்கு பதிலா மிலான் பாட்டானி இப்ப இந்த பொறுப்பை ஏத்திருக்காங்க. இந்த திடீர் மாற்றங்கள் முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு பெரிய பயத்தை உருவாக்கி இருக்கு. இருந்தாலும் அவங்களோட ஐபிஓ விலை பாத்தீங்கன்னா 111.
இப்ப இன்னைக்கு லோயர் சர்க்கியூட் ஆயிருக்கிற விலை 164.48 per ஷேர். ஆனா அவங்களோட உச்சக்கட்ட விலை எவ்வளவு தூரம் மேக்சிமம் போயிருக்குன்னா ஐபிஓ பிரைஸ்ல இருந்து 254 வரைக்கும் போயிருக்கு. அங்கிருந்து இது வரைக்கும் இப்ப 35% சரிஞ்சிருக்கு. இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம் தான் இது. தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸ்டே ஸ்மார்ட், ஸ்டே இன்வெஸ்டர்.